மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் என்றே நான் நினைக்கிறேன். அன்னையினுடைய பெருவிழாவிலே இறை வார்த்தையை எப்படி என் வாழ்வாக்குவது என்கிற பார்வையில் புலம்பெயர்ந்தோர்களுக்கு ஆதரவாக அன்னை மரியாள் என்கிற உட்கருத்தையும், இதோ உன் தாய் என்கிற மைய கருத்தையும் நாம் இணைத்து சிந்திக்கவிருக்கிறோம். இதோ உன் தாய். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாதத்திலே நின்று கொண்டிருந்த தன்னுடைய சீடர், மிகவும் அன்பு செய்த சீடர் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், இதோ உன் தாய். பல கேள்விகளை நாம் எழுப்ப முடியும், இருப்பினும் கவலை இல்லை. நான் இன்றைய தியான சிந்தனையை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதல் பகுதியாக கத்தோலிக்க திருச்சபையின் பார்வையில் அன்னை மரியாள். இரண்டாவது பகுதியிலே இறை வார்த்தையின் பார்வையிலே அன்னை மரியாள். மூன்றாவதாக கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த இறுதியான பகுதியோடு இந்த மறை சிந்தனையை நான் நிறைவு செய்வேன். முதலாவதாக திருச்சபையின் பார்வையில் அன்னை மரியாள் என்று சொல்வதற்கு முன்பதாகவே இந்த ஒரு எளிய கேள்வியை நான் எல்லா இடத்திலும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? பல பேர் அன்னை மரியாளை குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். சாதாரண கேள்வி இல்லை, குழப்பமான கேள்வி, விதண்டாவிதமான கேள்வி, தவறான கேள்வி, இறை வார்த்தையையே திரித்து கூறுகிற கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். என்னுடைய ஆழ் மனதிலே எழும்புகிற ஒரு கேள்வி இதுதான். இறைவனால் நித்தியத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தமான தாயை குறித்து கேள்வி எழுப்புவதற்கும் பேசுவதற்கும் நமக்கு அருகதை இருக்கிறதா என்கிற எளிய கேள்வி என் உள்ளத்தில் எப்பொழுதுமே எழும். அவர்களை பற்றி பேச, கேள்வி கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றே நான் நம்புகிறேன். ஆனால் இந்த உலகத்திலே நிறைய அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எளிமையாக அன்னை மரியாளை இகழ்ச்சிப்படுத்துவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் தேர்ந்தெடுத்த அவரையே அவர்கள் பேசுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. ஆகவே இந்த மறை சிந்தனை இந்த கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறேன். அன்னை மரியாளை குறித்து சில கேள்விகளை எழுப்ப எனக்கு தகுதி உண்டா, அருகதை உண்டா என்கிற கேள்வியோடு திருச்சபையின் பார்வையிலே அன்னை மரியாள். நம்முடைய திருச்சபை வரலாற்றையே இரண்டாக அல்லது தலைகீழாக புரட்டி போட்ட, நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் புத்துணர்வு கொடுத்த, புத்துயிர் கொடுத்த ஒரு முக்கியமான திரு அவை கூட்டம் என்பது வத்திக்கான் இரண்டாம் சங்கம். இந்த வத்திக்கான் இரண்டாம் சங்கம் ஏடுகளிலே ஒரு பகுதி, லூமன் ஜென்சியம் என்கிற பகுதியிலே 65வது சிந்தனை துளியிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளை கிறிஸ்தவர்கள் நற்செய்தி கண் கொண்டு பார்க்க வேண்டும். You must look at Blessed Mother with the eyes of the scripture, with the eyes of the gospel. நற்செய்தியின் கண் கொண்டுதான் அன்னை மரியாளை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அன்னை மரியாளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் நற்செய்தி கண் இல்லாமல் அன்னை மரியாளை பார்க்கிறார்களோ அது ஒரு குறைவான பார்வையாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன், அது குருட்டு பார்வையாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாளுக்கு பங்கு உண்டா இல்லையா என்கிற கேள்வி நாம் எழுப்பி பார்ப்போமே. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம். இறைவன் பிசாசை பார்த்து, சாத்தானை பார்த்து இந்த
வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இது என்னுடைய சிந்தனை அல்ல, இறைவனுடைய மீட்பு திட்டம். பெண்ணுக்கும் உனக்கும் பகையை உண்டாக்குவேன், அந்த பெண்ணினுடைய வித்துக்கும் உனக்கும் பகையை உண்டாக்குவேன். இல்லையா? எவ்வளவு பெரிய வார்த்தை இது! கத்தோலிக்கர்கள் புதியதாக கண்டுபிடித்த வார்த்தை இல்லையே, இறை வார்த்தையில் பொதிந்திருக்கிறது அல்லவா? ஏன் இறைவன் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அடுத்ததாக மரியாலிஸ் குல்துஸ் 1974 அதிலே வந்தவர்களிலே அழகான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களில் முதன்மையானவர் அன்னை மரியாள். மறுபடியும் கூறுகிறேன், நிறைவு பெற்ற நேர்மையாளர்களில் முதன்மையானவர் அன்னை மரியாள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? புனிதர்களின் கூட்டத்திலே முதன்மையானவர் அன்னை மரியாள். இங்கு நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள் என்றாலே புனிதர்கள் என்று பொருள். இவர்கள் பரலோக ராஜ்யத்தில், விண்ணகத்தில் இறைவன் சமூகத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. நிறைய பேர் சொல்லுவான், புனிதர்கள்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணலாமா? இல்லையா? நிறைய அறிவாளிகள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இறை வார்த்தையில் இருக்கிறதா நான் சொல்றேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 23வது வசனம், பரலோக ராஜ்யத்திலே இறைவன் முன்பாக நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைகளிலே தூப கிண்ணங்கள் ஏந்தி இருக்கிறார்கள். திருவெளிப்பாடு 5:8. கைகளில் என்ன வச்சிருக்கிறாங்களா? தூப கிண்ணங்கள் ஏந்தி இருக்கிறார்கள். அந்த தூப கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? இறை மக்களின் வேண்டுதல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தூப கிண்ணத்தில் என்ன இருக்கு? இறை மக்களின் வேண்டுதல்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள் என்கிற வார்த்தை பைபிளிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு வசனத்தை சொல்றேன், யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16. நேர்மையாளர்களுடைய ஜெபம் வல்லமையானது. நேர்மையாளர்களுடைய ஜெபம் வல்லமையானது. அன்னை மரியாள் நேர்மையானவரா இல்லையா? ஆம் என்றுதான் எல்லோருமே சொல்ல முடியும். பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் கூட சொல்ல வேண்டும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சாதாரண நேர்மையானவர் அல்ல, நிறைவு பெற்ற நேர்மையானவர். சாதாரண நிறைவு பெற்ற நேர்மையானவர் அல்ல, நிறைவு பெற்ற நேர்மையானவர்களிலே முதன்மையானவர் அன்னை மரியாள். அவருடைய ஜெபம் வல்லமை மிக்கதா இல்லையா? பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரும் சொல்லுங்க, நிறைவு பெற்ற நேர்மையாளர் அன்னை மரியாள், அவருடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் ஏன் அன்னை மரியாளிடம் போய் பரிந்துரையை கேட்க வேண்டும் என்கிற குதர்க்க கேள்விகளையும் என்று கேட்கிறார்கள். சில கத்தோலிக்க மக்களும் அதற்கு இரையாக விழுந்து விடுகிறார்கள். என்ன காரணம் சொல்லவா? நமக்கு கொஞ்சம் பைபிள் ஒழுங்கா தெரியாது. அவன் ஒழுங்கா படிக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு படிக்கிறாங்க, நம்ம சுத்தமா படிக்கல, அதனால நமக்கு பைபிள் தெரியறதில்லை. இதான் பிரச்சனையே. பைபிள் படிச்சுட்டா போதும். அதனாலதான் வத்திக்கான் 2ஆம் சங்கீடு என்ன சொல்லுச்சு? அன்னை மரியாளை விவிலிய கண் கொண்டு பாருங்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறது. நான் எல்லாமே விவிலியத்தின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு வசனம். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அன்னை மரியாளிடம்தான் துவங்கியது. 2ஆம் ஜான் பால், புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் எழுதிய ரிதம்தோரிஸ் மாட்டர் என்கிற சுற்றுமடலில் 1987 அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அன்னை மரியாளிடம்தான் துவங்கியது. When she said yes to God's plan, and that is when the faith of the Christians began. அதுவரைக்கும் faith in Judaism இல்லையா, யாவே கடவுளில் உள்ள விசுவாசம். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எங்க தொடங்குச்சு? அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னவுடன் தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை துவங்கியது. ஆகவே கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் முழுமையை அன்னை மரியாளிடம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால்தான் இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார். வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு
ஆக கடவுது. என்ன சொன்னாங்க அன்னை மரியாள்? என்ன சொன்னாங்க அன்னை மரியாள்? எனக்கு அசிங்கம் வந்தாலும் இறை வார்த்தையின்படி வாழ்வேன். இல்லையா? கல்யாணம் ஆகாமையே ஒரு பெண் கர்ப்பிணி ஆகிறாள் என்றால் அந்த ஊரிலே கல்லெறிந்து சாகடித்து விடுவார்கள். அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை என்ன? என்னை சாகடித்தாலும் பரவாயில்லை, இறை வார்த்தையின்படி ஆகட்டும். என் கணவர் என்னை விலக்கி விட்டாலும் பரவாயில்லை, இறை வார்த்தையின்படி ஆகட்டும். இல்லையா? என் ஊர் மக்கள் எல்லோரும் என்னை இகழ்ச்சியாக பேசினாலும் பரவாயில்லை, இறை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இல்லையா? எவ்வளவு பெரிய தைரியம்! இந்த சின்ன வயசு 15 வயது என்று கூறுகிறார்கள் விவிலிய அறிஞர்கள். அந்த 15 வயதிலே எவ்வளவு வீரமாக இந்த செய்தியை அவர் செய்தார். இன்னைக்கு இருக்கிற யாராவது ஒருவர் இதை சொல்ல முடியுமா? எத்தனையோ ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இதை சொல்ல முடியுமா? அன்னை மரியாள் மட்டுமே சொல்ல முடிந்த வார்த்தை ஆம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவன், கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, எந்த சபையை சார்ந்த கிறிஸ்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுடைய நம்பிக்கை அன்னை மரியாளின் ஆம் என்கிற வார்த்தையில் தான் துவங்கியது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுக்கிற பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, அன்னை மரியாளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, அருள் நிறைந்தவளே, ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஆவியானவர் உம்மீது நிழலிடுவார் என்று சொல்வதற்கு முன்பதாகவே சொன்ன வார்த்தை அது. அருள் நிறைந்தவளே, ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் கருவில் தாங்குவதற்கு முன்பதாகவே அன்னை மரியாள் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அருள் நிறைந்தவள், the fullness of grace in blessed mother Mary. எத்தனை பேர் இதை வாசிக்கிறோமே, விவிலியத்தை வாசிக்கிறோமே, புரியலையா? அருள் நிறைந்தவளாக அவர் காணப்பட்டாள். இரண்டாவது வார்த்தை கபிரியேல் தேவதூதர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தாங்குவதற்கு முன்பதாகவே சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். உலகத்தில் யாரு கூட ஆண்டவர் இருப்பாரு? பாவம் இல்லாதவர்களோடு தான் கடவுள் சஞ்சரிக்க முடியும். பாவம் இல்லாதவரோடு தான் கடவுள் இணைந்த நிலையில் இருக்க முடியும். எரேமியா 5:25, பாவம் இருந்து விட்டால் கடவுளுடைய நன்மை உங்களுக்கு வராது. எரேமியா 5:25. எசாயா 59 முதல் 3 வசனங்கள், உங்கள் பாவங்கள் உங்களையும் கடவுளையும் பிரித்து வைத்திருக்கிறது. பாவ நிலையில் இல்லாதவர்கள் கடவுளோடு இணைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், அன்னை மரியாள் கடவுளோடு இணைந்த நிலையில் ஏற்கனவே இருந்ததால், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததால், கடவுளுடைய கிருபையை முழுமையாக பெற்றிருந்ததால், என்ன அற்புதமான வார்த்தை அடுத்தது தெரியுமா? மரியே வாழ்க. சில அதிமேதாவிகள் இருக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்களா அவங்க மரியே வாழ்கன்னு. அவர்கள் கபிரியேல் தேவதூதரை விட அறிவாளிகள் என்று நான் நினைக்கிறேன். கபிரியேல் தேவதூதரே மரியே வாழ்க என்று சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற அதிமேதாவிகள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் சொல்ல மாட்டோம், அவங்க போயிட்டாங்க. இல்லையா? இதை நீங்கள் பார்க்க தானே சரிங்க. இப்போ எவ்வளவு ஒரு தவறான இறை வார்த்தைக்கு எதிரான செயல்பாடுகளிலே மக்கள் ஈடுபடுகிறார்கள். பரவாயில்லை, மற்றவர்கள் சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கத்தோலிக்க மக்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை என்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஆக அன்னை மரியாளை விவிலிய பார்வையில் எப்படி பார்ப்பது? அருமையான விஷயங்க, அருமையான விஷயம். விவிலிய பார்வையிலே ஆண்டவரின் வார்த்தைப்படி ஆகட்டும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? யோவான் 5:34. யோவான் 5:34 என்ன தொடர்ச்சி தெரியுமா? இறை வார்த்தையை கேட்டு அதை முழுவதுமாக நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. அவங்க ஏற்கனவே. கடந்த வாரம் என்னுடைய ஜபக்குழுவினரோடு ஆன்லைனில் அன்னை மரியாளை பற்றி ஒரு சந்தேக கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
அன்னை மரியாள் விண்ணகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு எங்க ஃபாதர் போட்டிருக்குது பைபிள்ல எங்க போட்டிருக்குது சொல்லுங்க அப்படின்னு சில பேர் என்கிட்ட ரொம்ப அறிவாளியா சில கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் பதில் சொன்னேன். நல்ல கல்வன் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? நல்ல கல்வன். லூக்கா 23:43 இயேசுக்கு பக்கத்துல 2 கல்வர்களை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்றான், அவன் வாழ்நாள் ஃபுல்லா பாவம் செய்தவன், கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்தவன். ஆனால் மனம் வருந்தி பாவ அறிக்கை செய்து இயேசுவை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறான், நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுகிறான். உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். எலியா 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். இறைவனால் விண்ணகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஏனோக்கு தொடக்க நூல் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு இறைவனால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசுவின் மீது, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உடனடியாக விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை மட்டுமே தன்னுடைய தலைவனாக கொண்டு வாழ்ந்த அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று யாராவது சொன்னால் அவர்கள் இறை வார்த்தைக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக மிகப்பெரிய பாவம் செய்கிறார்கள் என்றுதானே பொருளாகும், இல்லையா? அது மட்டும் இல்ல, இறை வார்த்தையில பதில் இருக்கு. எங்க இருக்கு தெரியுங்களா? திருவெளிப்பாடு 11வது அதிகாரம் 19வது வசனம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் ஒன்று காணப்பட்டது. திருவெளிப்பாடு 11:19. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை ஒன்று இருந்தது. திருவெளிப்பாடு புத்தகத்தினுடைய தொடர்ச்சி 21வது அதிகாரம் 22வது வசனம். விண்ணகத்திலே காணப்பட்ட அந்த கோவில் இயேசுதான். அப்படி போட்டிருக்கு. விண்ணகத்தில் காணப்பட்ட கோவில் இயேசுதான், வேற கோவில் கிடையாதுங்க. அப்ப அந்த கோவிலில் காணப்பட்ட உடன்படிக்கை பேழை யார்? அந்த கோவிலிலே காணப்பட்ட உடன்படிக்கை பேழை யார்? அந்த உடன்படிக்கை பேழை, நம்ம ஆளுங்க எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிலை வழிபாடு பண்றாங்க. அந்த காலத்துல யாவே கடவுளே அவங்கள சிலை வழிபாடு செய்ய சொன்னதாக சிலர் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்றார். ஒரு பெட்டி தானே, மரத்திலான ஒரு பெட்டி, அது மேல தகடு தங்கம் அதெல்லாம் பூச சொல்றாரு. யாவே கடவுள் இன்னொரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை? அந்த உடன்படிக்கை பேழையின் மீது 2 சேரூபீன்களை செய்து வையுங்கள் அப்படின்னு சொல்றார். யார் கொடுத்த கட்டளை? யாவே கொடுத்த கட்டளை. என்ன செய்ய சொன்னாரு? சேரூபீன்களின் உருவத்தை செய்து வைக்க சொன்னார். என்னங்க நியாயமா? சரி, அந்த பெட்டிக்குள்ள என்னங்க இருந்துச்சு? எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறவங்க மக்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? எல்லாம் பேன் பார்க்குறாங்க. ஃபாதர் டிவியில் வருது ஃபாதர், எங்களால் சொல்ல முடியாது இல்லையா? முதல் 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள், கல், ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கிய கல். அப்புறம் ஆரோனுடைய கோல். யார் ஆரோன்? கண்ணுக்குட்டி செஞ்சு சாமி கும்பிடுன்னு சொன்னவர். அவரோட கோல் எதுல இருந்துச்சு? உடன்படிக்கை பேழையில இருந்தது. வேற என்ன இருந்துச்சு? மண்ணா இருந்தது. இதுதான் பெட்டிக்குள்ள இருந்தது. பெட்டிக்கு வெளியில 2 சேருபீன்களின் சுரூபம் இருந்துச்சு. ஆனால் அன்பானவர்களே, எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை சென்றதோ அங்கெல்லாம் வெற்றி கிடைத்தது இஸ்ரவேலர்களுக்கு. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பேழையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் கூட ஏத்துக்குவாங்க இல்லையா? அந்த பெட்டியில பிரசன்னம் இருந்தது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம். உசா என்பவன் அந்த பெட்டியை தொட்டுட்டான் தெரியாம. மாடு மிரண்டு கீழே தள்ள பார்த்துச்சு, தெரியாம தொட்டுட்டான். ஆனால் குருக்கள் மட்டுமே தொட வேண்டிய அந்த பேழையை அவன் தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே அந்த பாவ செயலை செய்ததால் இறைவன் அவனை அங்கேயே கொன்று போட்டார். அவ்வளவு பரிசுத்தமான பேழை. உள்ள இருந்தது கல்லு, ஆரோனுடைய கோலு, கொஞ்சம் மண்ணா, வெளியில பெட்டி, பெட்டிக்கு மேல 2 சேருபீன்களின் உருவம். அவர்கள் இதற்கு முன்பாகத்தான் விழுந்து விழுந்து வணங்கினார்கள் இஸ்ரவேல் மக்கள். சிலை வழிபாடு பண்ணாங்களா? இதுக்கு பேர் சிலை வழிபாடா? ஆனால் அன்னை மரியாள் அப்படி இல்லை. உயிருள்ள உடன்படிக்கை பேழை. அந்த பெட்டியில கல் இருந்தது, மண்ணா இருந்தது, ஆரோனுடைய கோல் இருந்தது. ஆனால் அன்னை மரியாளின் கருவிலோ
இந்த அண்ட சராசரத்தை ஆண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிற கடவுளுடைய மொத்த உருவம், மொத்த பிரசன்னம் இருந்தது. அதனாலதான் எலிசபெத் அம்மாள் வீட்டுக்குள்ள போய் அவங்க போய் உடனே சித்தி சித்தி கப்ரியேல் தேவதூதர் நைட்டு வந்தார் சித்தி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அன்னை மரியாள் அங்க போய் தம்பட்ட அடிக்கல. இப்ப நிறைய பேர் தம்பட்ட அடிச்சுக்கிறாங்க, பேருக்கு கீழே இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபெட், தீர்க்கதரிசி அப்படிலாம் போட்டுக்கிறாங்க. அன்னை மரியாள் பாவம் எதுவுமே சொல்லல. அவங்க தங்களை பெருமையா பேசிக்கல. எலிசபெத் அம்மாள் வீட்டிற்கு போய் உமக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொன்னாங்க. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? உமக்கு சமாதானம் உண்டாவதாக. உடனே பைபிள்ல போட்டிருக்கு, பரிசுத்தாவியினால் நிரம்பினார். ஆவியினால் நிரம்பிய பிறகு அன்னை எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அபிஷேகம் வந்துச்சான். அங்கங்க போனா ஒரே அபிஷேகமயமா தான் இருக்குது. அபிஷேகம் வந்த உடனே தவறா பேசுறாங்க அன்னை மரியாள். ஆனா உண்மையாகவே அபிஷேகம் பெற்ற எலிசபெத் அம்மாள் என்ன வார்த்தை சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. சின்ன பொண்ணு அவங்க. எலிசபெத் அம்மாள் ரொம்ப பெரியவங்க வயசுல. ஆனால் பரிசுத்தாவியினால் நிரம்பியதால் இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவர் சாதாரண ஆள் இல்லை இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க அன்னை மரியாள் ஃபாதர் முட்டை ஓடு, அன்னை மரியாள் சாக்லேட் கவர், சாக்லேட்டை சாப்பிட்டு கவரை தூக்கி போட்டணும். அன்னை மரியாள் வாழைப்பழ தோல். அப்புறம் ஏன் ஆண்டவர் தொடக்க நூல்லையே உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் ஏன் சொன்னாரு? ஏன்னா இவங்க எல்லாம் இறைவனை விட அறிவாளிங்க, கடவுளை விட அறிவாளிகள் இல்லையா? அதனால தானே எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த மாதிரி சொல்றாங்க, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர என்ன தகுதி. அடுத்த ஆள் ஒருத்தர் கிளம்புறாரு. யார்? வயிற்றுக்குள்ள திருமுழுக்கு யோவான். அந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி தாவீது ராஜா நடனம் ஆடினார்ல, எப்படி நிர்வாணமா டான்ஸ் ஆடினார். எந்த உடன்படிக்கை? 2 சாமுவேல் 6 தாவீது உடன்படிக்கை பேழை முன்பாக நிர்வாணமாக நடனம் ஆடினார். இங்க திருமுழுக்கு யோவான் அன்னை எலிசபெத் அம்மாளின் வயிற்றிலே நிர்வாணமாக என்ன போட்டிருக்கு பைபிள்ல? அக்களிப்புடன் நடனம் ஆடினார். அன்னை மரியாள் சாதாரண ஆள் இல்ல, உடன்படிக்கை பேழை. அப்ப உடன்படிக்கை பேழையை நான் விண்ணகத்தில் கண்டேன் என்றால் என்ன அர்த்தம்? விண்ணகத்தில் யார் இருக்கிறார்? அன்னை மரியாள் இருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயமா? அன்னை மரியாளினுடைய பங்கை எளிதாக பேசிவிட முடியுமா? நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம், திருச்சபை யாரு? இயேசு கிறிஸ்து தான் திருச்சபைன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து தான் திருச்சபை என்றால் இயேசு கிறிஸ்துவின் தாய் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். இயேசு கிறிஸ்துவின் தாய் திருச்சபையின் தாய் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய உடல் தான் ஆலயம் என்றால் அந்த உடலை தாங்கி அன்னை மரியாள் உடன்படிக்கை பேழை. யாருமே மறுக்க முடியாது, எந்த சபையில் இருக்கிறவங்களும் மறுக்க முடியாது இல்லையா? அவங்க என்ன கேட்பாங்க? அன்னை மரியாள்கிட்ட வேண்டலாமா? வேண்டலாம். இப்பதானே சொன்னேன், நேர்மையாளருடைய ஜெபம் வல்லமையானது. எபிரேயர் 12:23, யாக்கோபு 5:16. மறந்துடாதீங்க இந்த வசனத்தை எல்லாம். நான் நிறைய சொல்லுவான, குறைவான நேரம் இருக்கிறதுனால. அன்னை மரியாளை விவிலியத்திலே இப்படி மட்டும் பார்க்க முடியுமா? இன்னைக்கு புலம்பெயர்ந்தவர்களுடைய ஆதரவாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து இவங்க எல்லோருமே புலம்பெயர்ந்தவர்கள் தான். இவங்க எல்லோருமே குடிபெயர்ந்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே நம்மால் என்ன சொன்னாரு? தேவதூதர் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன சொன்னாரு? உடனே இங்கிருந்து கிளம்பி எகிப்துக்கு ஓடி போங்கள். எகிப்து எவ்வளவு தூரம் தெரியுமா? ப்ளூட்டார்க் ஃபாதர்னா திடீர்னு அந்நிய பாஷையில் பேசுறேன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. ப்ளூட்டார்க்ன்றது ஒரு வரலாற்று ஆசிரியருடைய பெயர். ப்ளூட்டார்க் அவர் உரோமை வரலாற்றினை எழுதியவர். கிமு 155 இஸ்ரவேல் நாட்டிலிருந்து எகிப்திற்கு போர் புரிய உரோமை படைகள் செல்கிறது. அப்பொழுது அவர்கள் பயணத்தை குறித்து இந்த வரலாற்று ஆசிரியர் ப்ளூட்டார்க் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? நாங்கள் எகிப்திலே சென்று போர் புரிவதை பற்றி எங்களுக்கு அச்சமே இல்லை, போரை பற்றி எங்களுக்கு அச்சம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து நாங்கள் எகிப்திற்கு நடந்து செல்ல வேண்டுமே, அந்த பயணத்தை நினைத்தால் தான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் அது அந்த போரின் கொடுமையை விட கொடுமையானது என்று சொல்கிறார். அன்னை மரியாள், சூசையப்பர், கை குழந்தை, பச்சிளம் குழந்தை,
இல்லையா? இப்பெல்லாம் குழந்தை பெற்றோடனே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு அடி நவராது, அங்கேயே உட்காந்து. அன்னை மரியாள் குழந்தை பெற்ற உடனே என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி உட்கார வச்சு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? அந்த வரலாற்று அறிஞர் சொல்றாரு 500 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. எத்தனை மாசம் எடுத்தாங்களோ தெரியல. அவங்க போற பாதை எப்படி இருக்குன்னு தெரியல. எருசலேம் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் சென்று அந்த பார்த்திருக்கிறேன் அந்த இடத்த. முழுவதுமாக பாலைவனம், தண்ணி கிடையாது, செடி கொடி கிடையாது, மரம் கிடையாது, கொடிய விலங்குகள், பாம்பு, விஷப்பாம்பு, தேள். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் அன்னை மரியாள். அந்த பச்சிலம் குழந்தை சூசேப்பர் அவங்க பொருட்படுத்தல. ஆண்டவர் சொல்லிட்டார் செய்யறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த அகதிகள் இன்னைக்கும் அகதிகளாக அவர்கள் மனிதர்களாக கூட மதிக்கப்படுவதில்லை இல்லையா? அவருடைய நிலையை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. தலைவர்களுக்கு இரக்கம் இல்லை. ரோஹிங்கியா அகதிகள் உங்களுக்கு தெரியும், மியான்மரிலிருந்து பங்களாதேஷ் வந்திருக்கிறார்கள். கடந்த 2017 நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பங்களாதேஷ் சென்ற பொழுது அந்த ரோஹிங்கியா என்கிற அகதிகளை பார்த்து சொன்ன வார்த்தை சொல்வார், ரொம்ப அற்புதமா இருக்கும். கடவுளுடைய பிரசன்னம் என்றால் ரோஹிங்கியா என்றார். பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் ரோஹிங்கியா அப்படின்னு சொன்னார். வேதனைப்படுபவர்களில் தான் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நம் திருத்தந்தை 2017 பங்களாதேஷ் சென்ற பொழுது சொன்ன வார்த்தை. பாஸ்னியா, கிரேக்கம், வெனிசுலா போன்ற நாடுகளிலே எத்தனை அகதிகள் இருக்கிறாங்க தெரியுமா? குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்றேன். எத்தனை அகதிகள் இருக்கிறார்கள்? 7,90,50,000 அகதிகள் இருக்கிறார்கள். இதை நானே கற்பனையில் சொல்லல. UNHCR என்கிற ஏஜென்சி சொன்ன தரவுகளிலிருந்து சொல்கிறேன். 2 வினாடிகளுக்கு ஒருவர் தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார். என்ன வேதனை! அன்னை மரியாள் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டாள். சிமியோனை பார்த்தபோது சொன்னார் இல்லையா, லூக்கா 2:35 சிமியோன் என்ன சொன்னாங்க? உன்னுடைய இதயத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும். தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நாள் வரை அன்னை மரியாள் கடவுளுடைய பிள்ளைகளுக்காக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தாயினுடைய அந்த பெருமையை, அந்த புனிதத்தை, அந்த மேன்மையை எப்படி எளிதாக புறந்தள்ளிவிட முடியும்? ஃபாதர், அவங்களுக்கு குழந்தைலாம் இருந்துச்சு ஃபாதர், அன்னை மரியாளுக்கு இவர் போய் பார்த்துட்டு வந்தார். சொல்றவங்க யார் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா மத்தேயு 1:25 இயேசு பிறக்கும் வரை அவர்கள் கூடி வாழவில்லைன்னு போட்டிருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவர் அதற்கு பிறகு கூடி வாழ்ந்தார்கள்னு போடவே இல்லையே பைபிள்ல, இல்லையா? இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள்னு மத்தேயு 13 இருக்கு. ஆனால் அது மரியாளுக்கு பிறந்த குழந்தைகள் என்று எழுதப்படவில்லை. பைபிளில் இல்லாத வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவங்க வார்த்தையிலே கேட்கணும்னா 2 பேதுரு 1:20 இறை வார்த்தை எவருடைய சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல. இறை வார்த்தை எவருடைய சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல. பைபிளை உங்க இஷ்டம் போல நீங்க அர்த்தம் கொடுக்காதீங்க, இல்லையா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து, யூதர்களுடைய சட்டம் என்ன தெரியுமா? தலைமகன் இறந்தவுடன் தனக்கு அடுத்திருக்கிற ஆண் மகனிடம் தன் பெற்றோரை ஒப்படைக்க வேண்டும். இயேசு இந்த பணியை எங்க செஞ்சாரு? சிலுவையில் இருக்கும்போது செய்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அன்னை மரியாள் நிர்கதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆகவே அன்னை மரியாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? எல்லா சீடர்கள்கிட்டையும் விடல, ஏன்னா அவருக்கு தெரியும் சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால ஒரே ஒரு சீடர்கிட்ட தான் சொன்னார். யாரு? தான் மிகவும் அன்பு செய்த சீடர்கிட்ட சொன்னார், இதோ உன் தாய், இதோ உன் மகன். அன்று முதல் அந்த சீடர் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்னு இருக்குதே, இல்லையா? ஏற்கனவே பரிசுத்தாவியால் அபிஷேகம் பெறப்பட்ட அன்னை மரியாள் மற்ற சீடர்களையும், ஓடிப்போன சீடர்களை ஒருங்கிணைக்கிறார். பெந்தேகோஸ்தே பெருவிழா வரை அவர்களை வழிநடத்தி செல்கிறார். பைபிள்ல போட்டிருக்கல, ஏற்கனவே பரிசுத்தாவி பெற்றவங்க இன்னொருத்தவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணா பரிசுத்தாவி கிடைக்குதுன்னு போட்டிருக்கா? அப்ப முதல்ல பரிசுத்தாவி பெற்றவர் அன்னை மரியாள். மற்ற சீடர்களை வழிநடத்தி சென்று அந்த பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலே சீடர்களுக்காக அந்த மாடி வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். எல்லோருக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார். சீடர்களை வழிநடத்தி அன்னை மரியாள், முதல் சீடத்தி அன்னை மரியாள் தான். எளிமையாக அவரை குறித்து யாரும் பேசிவிட முடியாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன்,
அன்னை மரியாள் இப்போவும் நமக்காக இருக்கிறாங்க. எங்க போட்டிருக்கு தெரியுமா? பைபிள்லே இருக்கு. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 17வது வசனம். திருவெளிப்பாடு 12:17 என்ன தெரியுமா இருக்கு? பிசாசானவன் அரக்க பாம்பு அந்த குழந்தையை விழுங்க முடியாமல் அந்த பெண்ணை நோக்கி சென்றது. அது மட்டுமில்லாமல் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகருகிற அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடும் அது சண்டை போடச் சென்றது. அன்னை மரியாளுடைய எஞ்சிய பிள்ளைகள் யாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அன்னை மரியாளுடைய எஞ்சிய பிள்ளைகள் யாரு? இயேசு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர அனைவருமே அன்னை மரியாளினுடைய எஞ்சிய பிள்ளைகள். பைபிள்ல போட்டிருக்கிற வசனம், என்னுடைய வார்த்தை இல்ல. இதோ உன் தாய் என்று இறைவன் சொன்ன பொழுது இந்த வார்த்தை தொடக்க நூலிலே அன்னை மரியாளுக்கு கொடுத்த அந்த பங்கு திருவெளிப்பாடு கடைசி புத்தகம் வரை ஆண்டவர் அன்னை மரியாளினுடைய சிறப்பு பங்கை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இறைவனுடைய திட்டம், இது இறைவனுடைய மறை உண்மை. புரிந்து கொள்ள முடியாது, தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையில் வாழ வேண்டும். ஆகவே இந்த மறை சிந்தனையை நான் யாருக்கோ பதில் சொல்வதற்காக கொடுக்கவில்லை. கத்தோலிக்க மக்கள் நம்முடைய விசுவாசத்தில் ஆழப்பட வேண்டும் என்கிற ஆதங்கத்திலே நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. இருப்பினும் இன்றைய மக்களுடைய குழப்பங்கள் என்று சில இருக்கத்தானே செய்கிறது. அதுக்கும் பதில் கொடுத்துட்டு தான் போகணும் நான் நினைக்கிறேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் பல விஷயங்களை பற்றி பேசலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நம்முடைய ஜபக்குழுவினர் அந்த வசனத்தை துரிதமாக வாசிப்பாங்க. அதற்குள்ளாக கத்தோலிக்கர்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், அன்னை மரியாளை குறித்த கேள்விகளிலே கத்தோலிக்க மக்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும். முதலாவதாக 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறை வாக்காகவோ, யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டவருடைய நாள் வந்துருச்சு, கடைசி நாள் என்று யாராவது வந்து உங்களிடம் சொன்னால் வாசிங்க. அருள் உரையாகவோ, நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது பைபிள்ல இருந்து எடுத்து செய்தியை உங்களுக்கு சொன்னாலோ வாசிங்க. நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம். நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம். கடைசி நாள் வந்துருச்சு போல இருக்கு. 2000 ஆண்டுல அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் அப்படிதான் பண்ணார். வந்துருச்சு 2000 உலகம் அழிஞ்சிருச்சு, கிளம்புங்க எல்லாம் அப்படின்னு ஒரு 1000 பேருக்கு மேல கூட்டிட்டு போயிட்டார். ஒரு மலைக்கு கூட்டிட்டு போய் ஆண்டவர் வராருன்னு பார்த்தார், வரல. ஐயோ நம்மளுடைய ப்ராஃபஸி, நம்முடைய தீர்க்க தரிசனம் பொய்யாயிட போதுன்னு என்ன பண்ணார் தெரியுமா? விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டார் மொத்த பேரையும், குழந்தைகள் முதற்கொண்டு. உண்மை இல்லையா? ஆண்டவருடைய வருநாள் என்னைக்கு வரும்? திருடனை போல இருக்கும். அன்று வரை நீ பொறுமையாக காத்திருக்கணும். அதனால யாராவது எங்கேயாவது ஏதாவது சொல்றாங்கன்றதுனால நீங்கள் ஏமாறாதீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. நான் கத்தோலிக்க மக்களுக்கு தான் இதை சொல்றேன் இல்லையா? அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 9-12 வசனங்கள். வாசிக்க வேண்டாம், அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். வாசிக்க வேண்டாம், சுருக்கமா சொல்லிடுறேன். அவர்கள் பிசாசினுடைய ஆற்றலோடு வந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அவர்கள் பிசாசினுடைய ஆற்றலோடு வந்து என்ன செய்வாங்க? அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. அதிசயம் நடக்கிறதுனாலேயே, அற்புதம் நடக்கிறதுனாலேயே இறைவன் செய்கிறார் என்ற பொருள் அல்ல. யாருடைய ஆற்றலால் செய்ய முடியும்? பிசாசனுடைய ஆற்றல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்றால், இவர்கள் அழிந்து போகிறவர்கள். பொய்யானதை நம்பும் வண்ணம் கடவுளே அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு விட்டுவிட்டார். அதனால கத்தோலிக்க மக்கள் தயவு செய்து தவறான போதனைகளை கேட்டு நிலை குலைய வேண்டாம், கலங்க வேண்டாம். அடுத்தது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4:3-4 வசனங்கள். ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை விரும்ப மாட்டார்கள். இல்லையா? ஸ்ட்ரிக்டா யாராவது போதனை பண்ணா விரும்ப மாட்டாங்க. காசு கிடைக்கும், வீடு கிடைக்கும், பெரிய ஆள் ஆயிடுவ இல்லையா? சினிமா பாட்டில் வர மாதிரி 3 நிமிஷத்துலேயே நீ பெரிய ஆள் ஆயிடுவ, எங்க சர்ச்சுக்கு வா. நலம் தரும் போதனையை மக்கள் விரும்ப மாட்டார்கள். என்ன விரும்புவாங்க? வாசிமா. மாறாக செவித்தினவு கொண்டவர்களாக
தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென்று போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். தங்களுக்கென்று போதகர்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நான் யாரையும் சுட்டி காட்டுறதுக்காக சொல்லல, கத்தோலிக்க மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வாஞ்சையோடு சொல்கிறேன் இல்லையா. அவர்கள் தங்களுக்கென்று போதகர்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பியூனா என்ன தெரியுமா? அது ஒரு ரிசர்ச் சென்டர், வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் இருக்கு, ஆராய்ச்சி மையம். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து சொல்ற 2015 இந்த உலகத்துல கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிஞ்சு போய் குட்டி குட்டி குழுக்களாக தங்களை திருச்சபை என்று சொல்லிக் கொள்ளுகிற குழுக்கள் எத்தனை தெரியுமா உலகத்துல? 30,000. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன், இன்னொரு ஷாக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டில் மட்டுமே 10,000 குழுக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 குழுக்கள் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் ஒன்றுபடுத்துவார், பிரிக்க மாட்டார். பரிசுத்தாவியானவர் ஒற்றுமைப்படுத்துவார், சிதைக்க மாட்டார் இல்லையா. சிதைந்து போகிற இடத்திலே, பிரிவினை இருக்கிற இடத்திலே பரிசுத்தாவி இல்லை, பிசாசு மட்டுமே இருக்கிறான். அடுத்த வார்த்தை உரோமையர் 16:17 வசனங்கள். உரோமையர் 16வது அதிகாரம் 17-18 வசனங்கள். சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வேண்டுவது, நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட போதனைகளை மீறி பிரிவினை உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள். கத்தோலிக்க மக்களுக்கு சொன்ன வார்த்தை. அவர்களை விட்டு விலகுங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள். ஏனெனில் இத்தகையோர் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் இன்சொல் பேசி முகமன் கூறி இனிமையாக பேசி சிரித்து சிரித்து பேசி மக்களை கபடற்ற உள்ளத்தினரை ஏமாற்றுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். நான் சொல்லல, கத்தோலிக்க மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 2 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். இன்று பல போலி போதகர்கள் வந்து பொருளை திரித்து கூறுவார்கள் மக்களுக்கு, மக்களை நம்பும்படியாக கட்டாயப்படுத்துவார்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, நாங்கள் சென்ற பிறகு பின்னொரு நாட்களில் ஒரு சிலர் வருவார்கள், அவர்கள் நாங்கள் போதித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை, நாங்கள் போதித்த பரிசுத்தாவியை தவிர வேறு ஒரு பரிசுத்தாவியை, நாங்கள் போதித்த நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை போதிப்பார்கள். நீங்களும் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள். நான் சொல்லலையே, பைபிளில் போட்டிருக்கு. நாங்களாம் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வந்து வேற ஒரு இயேசுவை பத்தி சொல்லுவாங்க, வேற ஒரு பரிசுத்தாவியை பத்தி போதிப்பாங்க, வேற ஒரு நற்செய்தியை கொண்டு வருவாங்க. நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றே இறை வார்த்தை சொல்லுகிறது. கடைசியா கத்தோலிக்க மக்களுக்கு என்னுடைய வார்த்தை இதுதான். என்ன? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்துப்போகாமல் தற்பெருமை கொண்டவர்கள், தங்களையே பெருமையாக பேசுகிறவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள். என் வார்த்தை இல்ல, பார்க்குறவங்க நல்லா கவனமாக கவனிங்க. என் வார்த்தை இல்லை. விவாதங்களிலும் சொற்போரிலும் விவாதம் பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. கத்தோலிக்க மக்கள் ஆர்கியூ பண்ண வேண்டாங்க, விவாதங்களிலும் சொற்போர்களிலும் ஈடுபடுவார்கள். வாசிங்க. பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிசொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. இந்த மாதிரி ஆர்கியூ பண்றவங்க கிட்ட இருந்து தான் மோதல்கள், சண்டை சச்சரவுகள் வருகிறது. ஆகவே கத்தோலிக்க திருச்சபை எப்பொழுதுமே எந்த பிரிவினை சபை சகோதர சகோதரிகளையும் குறை கூறாது. ஆனால் கத்தோலிக்க மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். கடைசி வசனம் தீத்து 3:9. தீத்து 3:9. மடத்தனமான வாதங்களும் மூதாதையர் பட்டியலை பற்றிய ஆய்வுகள்
போட்டி மனப்பான்மை, ம். திருச்சட்டத்தை பற்றிய சண்டைகள் இறை வார்த்தையை பற்றிய சண்டைகள் ஆகியவற்றை விலக்கு. ஆகியவற்றை விலக்கு. இவை பயனற்றவை, இவை பயனற்றவை, வீணானவை. வீணானவை. போதுமா? மடத்தனமான விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். இது பயனற்றது, வீணானது. ஆகவே கத்தோலிக்க மக்களுக்கு என்னுடைய செய்தி என்ன? யார் உங்களை கேள்வி கேட்டாலும் நீங்கள் அவர்களோடு விவாதம் செய்ய தேவையில்லை, சொற்போர் புரிய தேவையில்லை. நாம் நம்முடைய நம்பிக்கையில் ஆழப்பட்டிருந்தாலே போதும், இறைவன் நம்மை வழிநடத்தி செல்வார் என்கிற செய்தியைத்தான் நான் இன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதோ உன் தாய், இது இறைவன் சொன்ன வார்த்தை. அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் தாய். அவருடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, தளரா நம்பிக்கை, அவருடைய அந்த போராட்ட குணம், வேதனையிலும் ஆண்டவரை மட்டுமே பற்றி கொண்டிருந்த அவருடைய நல்ல உள்ளம், கடைசி மூச்சு வரை இயேசுவுக்காகவே வாழ்ந்து மரித்து இறைவனிடம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாள் நம் அனைவருக்குமே உண்மையில் தாய். அவருடைய கரத்தை பற்றி கொண்டு அவர் விட்டு சென்ற எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி அன்னை மரியாளை வழிபடுவதால் கடவுளிடம் சென்றுவிட முடியாது. அன்னை மரியாளை பின்பற்றுவதால் தான் கடவுளிடம் செல்ல முடியும். அன்னை மரியாளுக்கு புடவை வாங்கி கொடுப்பதால் கடவுளிடம் சென்றுவிட முடியாது. அன்னை மரியாள் சொன்ன இறை வார்த்தையை கடைபிடிப்பதால் இறைவனிடம் செல்ல முடியும். அன்னை மரியாளுக்கு ஜிமிக்கி, கம்மல், செயின் வாங்கி மாட்டுவதால் இறைவனிடம் செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அதை செய்தால் மட்டுமே, அன்னை மரியாளை பின்பற்றினால் மட்டுமே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைய முடியும். ஆகவே இந்த நாளிலும் இனி வருகிற நாட்களிலும் என் வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாளின் பரிந்துரை எனக்கு வேண்டும். அன்னை மரியாளின் கரத்தை பற்றிக் கொள்வேன். இயேசுவே என் ஆண்டவர் என்று உரக்க அறிக்கையிடுவேன். அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிப்பேன். அன்னை மரியாளோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் இறைவனை நான் முகமுகமாக தரிசிப்பேன். ஆமென். ஒரு பாடல் பாடலாமா இன்பா?